ஹாய் ஹலோ விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரே உனக்காகத்தான் அந்த ஸ்டோரியோட தொடர்ச்சி பார்க்கலாம். இன்றைக்கி அத்தியாயம் 3. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அருண் குளித்துவிட்டு ரெடியாக வந்தான். இங்கு சௌமியா சாப்பாட்டு வகைகள் அனைத்தையும் டைனிங் டேபிள் மேல் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். என்ன சௌமி, என்ன டிஃபன் என்று கேட்டான் அருண். இட்லி இருக்கு, 3 வகை சட்னி பண்ணியிருக்கேன், பூரி இருக்கு, பொங்கல், தோசை இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். 2 இட்லி வை, 2 தோசை, அவ்வளவுதான். மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேங்க, மோர் குழம்பு, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன் என்றாள். சரி அம்மா சாப்பிட்டாங்களா என்றான். இல்லை, நானும் அத்தையும் அப்புறம் சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு என்றாள். அருண் சாப்பிட்டு விட்டு சௌமி அந்த லஞ்ச் பாக்ஸை எடு என்றான். அவளும் கொண்டு வந்து கொடுத்தாள். அவனது கை வேகமாக பூ போல் இருக்கும் கன்னத்தை கிள்ளியது. பிறகு நெற்றியில் முத்தமிட்டு, பார்த்து இரு சௌமி, ஈவினிங் பார்க்கலாம், லவ் யூ, பாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். பிறகு சௌமியாவும் அருணின் அம்மாவும் சாப்பிட்டு முடித்தனர். சௌமியா என்னங்கத்த என்றாள். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாமா என்றாள். இல்லைங்கத்த, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் டிவி பாருங்க, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் என்றாள். அவ்வளவு வேலையை நீயே எப்படி பார்ப்ப? நானும் கொஞ்சம் பார்த்தா வேலை முடியும்ல என்றாள். நம்ம வீடியோக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைங்கத்த, அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சௌமியா வேலையை தொடங்கினாள். அருண் ஆஃபீஸிற்கு சென்றதும், வாங்க புது மாப்பிள்ளை சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் எப்போ பார்ட்டி கொடுக்க போகிற என்று கேட்டனர். இன்னைக்கு ஈவினிங் தர்றேன், KIOC ஹோட்டலில் எல்லாருமே வரணும் என்றான். கண்டிப்பாக வர்றோம் என்றனர். சௌமி அருணுக்காக காத்து கொண்டிருந்தாள். மணி 6 ஆகியும் அவன் வீட்டுக்கு வரவில்லை. ஃபோன் பண்ணி பார்த்தால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். என்ன இது, இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவில்லையே, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது, இப்போ என்ன பண்ணுறது என்று சௌமியாவும் அவங்க அத்தையும் புலம்பிக் கொண்டிருந்தனர். மணி 9 ஆனது. பிறகு அருண் வந்தான். அருணின் அம்மா, ஏண்டா இவ்வளோ லேட் என்றாள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தனியாக இருந்த, வீட்டுக்கு லேட்டாக வந்த, இனிமே உனக்கு ஒரு துணை வந்துருச்சுல்ல என்று பேசிக்கிட்டு இருக்கும்போதே எதையும் காதில் வாங்காமல் வீட்டிற்குள்ளே சென்றான் அருண். சௌமி என்று அழைத்தான். தண்ணி கொண்டு வா குடிக்க என்றான். இந்த வர்றேங்க என்று சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஓடினாள் சௌமியா. புதுசாக மேரேஜ் ஆச்சுல்ல, அதான் எல்லாரும் பார்ட்டி கேட்டாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு, பார்ட்டி முடிஞ்சு வர என்றான். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமாங்க என்றாள் சௌமியா. இல்லை வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன், நீ வேணும்னா போய் சாப்பிட்டுட்டு வந்து படு என்றான். ஏங்க, அத்தை கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாமல் வந்துட்டீங்க என்றாள். ஆமாம், கரெக்ட் டயத்துக்கு தூங்கி எழுந்திருக்கணும், இப்போ எவ்வளோ நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது, அதான் பதில் சொல்லாமல் வந்துட்டேன் என்றான். சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வர்றேன் என்றான். சௌமியா சாப்பிட்டு முடித்துவிட்டு அருண் வருவதற்குள் தூங்கிவிட்டாள். அருண் நடந்ததை அம்மாவிடம் சொல்லிவிட்டு, மாத்திரை போட்டுட்டு தூங்குங்கம்மா என்று சொல்லிவிட்டு வந்தான். வந்து பார்த்தால் சௌமியா தூங்கிவிட்டாள். சௌமி என்று எழுப்பினான். எதா இருந்தாலும் காலையில் பேசலாங்க, தூங்குங்க ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது என்றாள். அடிப்பாவி, எப்படி உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் தூக்கம் வருது? கடவுளே, எனக்கு தூக்கம் வரலையே என்று அமைதியாக புலம்பியவாறே படுத்துவிட்டான். விடிந்து பார்த்தால் சௌமியாவை காணவில்லை. வீடெங்கும் தேடினான். சௌமியா எங்கடி இருக்க? எல்லா ரூம்லேயும் தேடி பார்த்தாச்சு, இந்த சௌமியா எங்கே போனா சொல்லாமல் கொள்ளாமல்? அம்மாவிடம் போய் கேட்டான். அம்மா, சௌமியாவை பார்த்தீங்களா? இல்லைடா, நான் பார்க்கல, காலையில் வீட்டில் தானே சமைச்சிட்டு இருந்தா, நான் பார்க்கவே இல்லையே என்று பதில் கூறினாள்.
இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.